டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு திங்க் பண்ணுற விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் வந்து எங்கிட்ட தன்னோட 11th படிக்கிற குழந்தைய வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்கூல்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அவன் ரொம்ப சேட்டை பண்ணக்கூடியவனாக இருக்கான். ஒரு இடத்துல வந்து அவனால் அமைதியாக உட்கார மாட்டேங்கிறான். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனால் முடிஞ்சால் நிச்சயமாக படிச்சிருவான். ஆனால் அவன் வந்து ப்ராப்பராக உட்காந்து படிக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸை சொன்னாங்க. ஃபைன், சரி, இது எப்போ இருந்து இருக்குது? இல்லை, அவனோட 5th படிக்கும் போதுலேருந்தே இது வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ சரியாக போய்டும், அப்போ சரியாக போய்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்கூலை மாற்றிக்கிட்டே இருந்தோம். பட் ஆனால் இது வரைக்கும் மாறவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. வீட்டில் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு அவனை பனிஷ் பண்ணால் அப்போ அவங்ககிட்ட சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 நாள் 3 நாள் அவன் அந்த விஷயம் நடந்த மாதிரியே அவன் லைஃப்பில் காமிச்சிக்க மாட்டான். ரொம்ப சாதாரணமாக பயணித்து போயிட்டே இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னாங்க. அவங்க அந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுங்க. என்னென்னா, ஒரு பேரண்ட் என்கிட்ட கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், அவங்களோட பையன் வந்து 12th படிக்கிறான். 12th படிச்சுட்டு அடுத்தது எந்த காலேஜை வந்து செலக்ட் பண்ணுறது, எந்த கெரியர் ஆப்ஷன்ஸ்க்காக வந்திருந்தாங்க. அப்போ நான் டேலண்ட் மேப்பிங் அசஸ்மெண்ட் மூலயமா அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கிளியராக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்கான நியூரோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து, தென் என்னோடய டீம் மூலயமா அவங்களுக்கு காலேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியானாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னோட செகண்ட் சனுக்கு ஒரு கவுன்சிலிங் வேணுமா இருக்குது அப்படின்னாங்க. என்ன ப்ராப்ளம்? அவங்க வந்து என்னோட வந்துட்டு, அதாவது அப்பா அம்மா கூட அவங்களோட ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சுக்க முடியல. நாங்கள் எது பேசினாலுமே எதிர்த்து பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, ரொம்ப பேட் ஹேபிட்குள்ளே போயிட்டாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, ரைட், ஓகே, சரி, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க, இப்போ எம்டி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அவர் இந்த எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நார்மல் ஃபேமிலி தான், ஆனால் ஒரு 40 lakhs மேலே நாங்கள் செலவு பண்ணோம். இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது நடந்த ஒரு சம்பவம். இங்கே நான் பேர் ஊர் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. இந்த இன்சிடென்ட் பதிவு பண்ணுறதுக்கு ரீசன் ஒன்று மட்டும்தான். அப்போ அந்த அவங்களோட சன் வந்தார். பேரண்ட்ஸை வெளியில் அனுப்பிச்சிட்டு அவரோட நான் பேச ஆரம்பித்தேன். இந்த கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட்லேயே நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம், நீங்கள் சொல்கிற எந்த தகவலும் உங்களோட இந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா அட் எனி காஸ்ட் நாங்கள் வந்து வேறு யாரோடவும் வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டோம். ஜென்ரலான ஒரு கெரியர் கவுன்சிலிங்கோ இல்லை நார்மலான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோ இருந்தால் டெஃபினட்டாக இவர்கிட்ட போகணும் எடுத்தோம் அப்படின்றத உங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயத்த பொது வழியில் நாங்கள் பேச மாட்டோம். அங்கே வந்து உங்களோட பற்றினுடைய எந்த தகவலும் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் அந்த குழந்தைக்கு சொல்ல மாட்டோம், அந்த குழந்தை சொல்கிறதையும் பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டோம். நம்மளோட நோக்கம் என்ன? இந்த ப்ராப்ளத்திலேருந்து ஒரு சொல்யூஷனை அவங்க டிஸ்கவர் பண்ணி அவங்களுக்குள்ள அவங்க உருவாக்குறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அப்போ அந்த அவங்களோட சன்கிட்ட பேச ஆரம்பித்து ஒரு 2 minutesக்கெல்லாம் வந்து அவர் கம்ப்ளீட்டாக அழ ஆரம்பிச்சிட்டார். ஸோ என்ன ஆச்சு, ஏன் அழுறீங்க? அவர் அழுது முடித்த உடனே அவர் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அவர் பேச ஆரம்பித்தார். என்னோட சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு அவர் எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்தை அனுபவித்தார் அப்படின்றத அவர் ஷேர் பண்ணார். என்ன ப்ராப்ளம்னா, அவருக்கு வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஆனால் பேரண்ட்ஸுக்கு தன்னோட குழந்தைக்கு வந்துட்டு இந்த ஹைப்பர் ஆக்டிவான ஒரு பர்சனாலிட்டி குழந்தையா இருக்குது அப்படின்னு தெரியல. அங்கே ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு அவன் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அவனோட பிஹேவியர் பேட்டர்ன் இருக்குன்னு தெரியல. டெய்லி கம்ப்ளைண்ட் வீட்டுக்கு போகும், வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் போன உடனே வீட்டில் பனிஷ்மெண்ட் நடக்கும். அப்போது ஃபாதர் வந்து பயங்கரமாக, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, பயங்கர ஹார்ம்ஃபுல்லான பர்மிஷன்ஸ், அடிக்கிறது, ரத்தம் வர அளவுக்கு இது பண்ணுறது, இது எல்லாமே. ஆனால் ஒரு அம்மா வந்து அதை தடுக்கிறதோ இல்லை நிறுத்தி இப்படி அடிக்காதீங்கன்னு சொல்லி கேட்குறதோ இல்லை அன்பான முறையில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. அங்கேயும் அவங்களும் பதிலுக்கு திட்டுறது பண்ணுறது இப்படி தான் தொடர்ந்து போயிருக்கு அப் டு 11th grade வரைக்கும். அவருக்கு அது சொல்லும்போது அவரால் வந்து அந்த விஷயத்தை ரீகால் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு பெயின் தான் அவரை ஃபீல் பண்ண வச்சதை நான் பார்த்தேன். அப்புறம் +2 முடிக்கிறாரு. பேரண்ட்ஸ் மேலே ஒரு நல்ல ஒரு பாண்டோ எதுவுமே கிடையாது. ஆனால் +2 முடித்தோடனே அவருக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனால் பேரண்ட்டுக்கு வந்துட்டு
மெடிக்கல் போகணும்னு ஆசை. ஃபேமிலியில் யாருமே மெடிக்கல் இல்லை, நீ படித்தா அது ஒரு நம்ம குடும்பத்துக்கே ஒரு மரியாதை கௌரவம், அதனால நீ கண்டிப்பாக வந்துட்டு மெடிக்கல் தான் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு போட்டுறாங்க. அவங்களும் வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண கிடையாது, நிறைய அரியர் வைக்கிறாங்க. ஆனால் ஓவரால் பீரியடில் இது நம்மளோட லைஃபுக்கும் யூஸ் ஆகுன்றதுனால அதையும் முடிக்கிறாங்க. ஸோ எதெல்லாம் வந்துட்டு தன்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து பண்ணால் அவங்கள வந்து மனசை நோக்கடிக்குமோ காயப்படுத்துமோ அந்த எல்லா விஷயத்தையும் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ அவங்க மேலே வெறுப்பும் கோபமும் இருக்கிறத வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் இதை பார்த்தேன். ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதிரி நிறைய எதெல்லாம் பேட் ஹேபிட்டாக இருக்கும் அதெல்லாம் அது பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு கோவமும் எரிச்சலும் வருது, அது இவருக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதை நான் இங்கேயே பாஸ் பண்ணுறேன், நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் அது மட்டுமே அந்த குழந்தையோட வாழ்க்கையானா இல்லைன்றது தான் என்னோட கருத்து. அந்த குழந்தை உலகத்துக்கு வந்திருக்கிறது சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. அப்படி அந்த குழந்தைய அந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் எஜுகேஷன், ஏர்னிங் ஃபார் மணி, எல்லாமே அதை பில்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட இருக்க மொத்த சந்தோஷம் எடுத்துட்டு நான் இதெல்லாம் கொடுக்குறேன்னா நோ யூஸ். இது நாட் ஓன்லி ஃபார் நக்கட், ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் கூட. அப்போ அந்த அவங்களோட பையன் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், என்னோட வாழ்க்கையை என்னோட அந்த சைல்ட்ஹுட்டோட ஹாப்பி மெமரிஸை எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஸோ ஜஸ்ட் திங்க் இட் பேரண்ட்ஸ். அப்போது இங்கே உங்கள் குழந்தை ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேயே செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ இல்லை வந்து 5th or 8th இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க என்னவா இருக்காங்க அப்படின்றத எந்த ஏஜில் இருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை கூகுளில் போட்டு தேடுங்க, ரைட்டான ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட கூப்பிட்டு போய் நீங்கள் ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த இவ்வளோ நல்ல ஸ்கூலில் போட்டிருக்கேன், அப்போது என் குழந்தை ஏன் படிக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டு நீங்களும் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பையும் வேதனையும் வளர்த்துக்கிட்டு உங்கள் குழந்தை மேலேயும் அதை திணிச்சிங்க அப்படின்னா கடைசியில் இந்த ஏஜ் கடந்து வந்துடுவாங்க. ஒரு 25, 26 இல்லை 30 அந்த ஏஜில் வரும்போது அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து உட்காந்து அன்பாக பேசுகிறதுக்கோ உங்களோட வந்து கலந்துரையாடல் செய்யறதுக்கோ இல்லை உங்களோட பயணிக்கிறதுக்கோ ஒரு மெமரிஸே இருக்காது. அது பயங்கர டிஸ்டர்ப் அண்ட் டிஸ்ட்ராக்ஷனான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போ எப்படி அவங்கக்கிட்ட உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஏற்படும்? அப்போது நிஜமாக என் குழந்தைக்கு படிக்க திறமை இருந்து படிக்காமல் இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இல்லை லேர்னிங் டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா, இல்லை ஆட்டிசம் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் ஏதாவது இருக்கா, இல்லை எந்த பிரச்சனை இருக்குது, அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த மனமாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி நான் ஒரு சரியான ஒரு விஷயத்தை கொடுக்கறது தான் பேரண்ட்டோட வேலை. அப்போ ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்ணக்கூடிய பேரண்ட்டே அந்த குழந்தைய புரிஞ்சுக்காம பயங்கரமாக ப்ரெஷர் போட்டால் இந்த குழந்தை எங்கே போய் சொல்லும்? அப்போது மிகப்பெரிய மன உளைச்சலுக்குள்ளே போய் அது வந்து அந்த குழந்தையோட பேனிக் அட்டாக்காக மாறும். என் மேலே இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது, இந்த விஷயம் நான் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னும் போது அந்த மன உளைச்சலுக்குள் போவாங்க. அது ஹெல்த்தை பாதிக்கும் போது கம்ப்ளீட்டாக எஜுகேஷன்றது ஸ்டாப் ஆகும். ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அது வந்து எப்படி பிஹேவியரலாக வந்து அவங்களுக்கு ஆகும்போது ஹெல்த் ரிலவெண்டடாக எந்த மாதிரியான டிசீஸ் வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றது. இதை பார்த்துட்டுக்கூடிய பேரண்ட் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டை வந்து மீட் பண்ணி சரியான நேரத்தில் சரியான ஒரு டைரக்ஷனை கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.